அடிக்கலாம். விஜய் தான். நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இது துலாவது மேல துலாம் படம் பார்த்தா கோயம்புத்தூர்ல பார்த்தேன். கோயம்புத்தூர்ல வந்து நின்னுனே பார்த்தேன். எனக்கு ஊனமுற்றவர்களுக்கு எனக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. சைக்கிள் கொடுத்துருக்காங்க, பென்ஷன் 2500 ரூபா வருது, பாஸ்புக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே Poomer தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. Welcome to Imperfect Show on Road Vidan Election Express 2026 powered by Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. Vehicle partner Mahindra. தொழில் நகரமான திருப்பூர் மாவட்டத்தில் தான் இன்னைக்கு வந்து கள ஆய்வு வந்து செய்ய போகிறோம். தொழில் நகரம் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து ஜவுளி எக்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் வந்து வார், அப்புறம் யூஎஸ் டாரிஃப். அதுலேருந்து இன்னும் இந்த நகரம் வந்து மீளன்னு தான் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தொழிலாளர் பற்றாக்குறை வந்து இந்த பகுதியில் இருக்குது. மின்சாரம் உற்பத்தி செலவு வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அன்னைக்கிழமை ஜவுளி உற்பத்தியில் வெளிமாநில தொழிலாளரோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கிறதுனால இந்த லோக்கல் இருக்கிற மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லைங்கிறத ஒரு பெரிய குறையாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, வேலையில் ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறதுலாம் ஒரு கோரிக்கையாக வந்து வைக்கப்படுது. இதெல்லாம் தாண்டி இந்த டையிங் ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்கிறதுனால நதியெல்லாம் வந்து மாசுபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நிலத்தடி நீர் வந்து கம்மியாகுது, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுதையும் வந்து சொல்கிறாங்க. இங்கே ஓப்பன் ஸ்பேஸே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க. இந்த திருப்பூர் நகரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக்காக ஆகுது. அதே மாதிரி நிறையா பகுதி ஒன் வே இருக்கிறதுனால எல்லாமே சுற்றி வர மாதிரி இருக்குது. ஒரு பெரிய மேம்பாலம் கிடையாது, ஒரு ஃப்ளைஓவர் இல்லைங்கிறதெல்லாம் ஒரு குறையாக சொல்கிறாங்க இந்த நகரத்து மக்கள். சரி, இங்கே அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நகரமாக இருந்தால் கூட அடிப்படை வசதிங்கிறது இல்லை. சாலை வந்து சரியா போடுறது கிடையாது, குப்பைகளை சரியா வந்து எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் முழுக்க. சரிங்க, மொத்தம் வந்து 8 சட்டமன்ற தொகுதி இருக்கு. தாராபுரம் தனித்தொகுதி, காங்கயம், அவினாசி தனித்தொகுதி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம். இந்த 8 தொகுதியிலும் யார் முந்தரா, எப்படி நிலவரம் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. தொகுதியில் எந்த கட்சி செய்ய நினைக்கிறீங்க? தவைகதான். எதனால தாவைக்கா? எனக்கு விஜய் பிடிக்கும். நானா ஏதோ பர்த்து கருணாநிதி பர்த்து. விஜய் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம ஆளுதான். நான் எப்போ ஏடிஎம்கே தான், இப்போ மாற்றி போடலான்னு இருக்கிறேன். எதனால? நம்மளுக்கு எது இது செய்யறது இல்லைங்களா, டிஎம்கே எதுவும் செய்யறது இல்லை. நம்ம ஏடிஎம்கே எல்லாம் செஞ்சாங்க, நாங்கள் வந்து மாறிட்டேன், மாறலான்னு இருக்கிறேன். சின்ன மிஸ்ல தானே. அதிமுக தாங்க. அதிமுக தான் இப்ப இருக்கிற பரவலாத சூழ்நிலை. அதிமுக தான். அடிக்கலாம். எங்க இதுல வந்து ஏடிஎம்கே செய்யும். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே. டிவிகே தான். ஒரு புது மாற்றமா இருக்கும். தொகுதின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்க? மறுபடியும் டிஎம்கே தான், ஸ்டாலின் தான். டிஎம்கே தான். டிஎம்கே. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க தொகுதியில வந்து ஏடிஎம்கே. எடப்பாடியாருக்கு தான் ஓட்டு. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியார். நல்லா இது பண்ணுவாரு, புதுசா வரவர் புதுசா வாய்ப்பு கொடுக்கலாம். விஜய் தான். நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இது துலாவது மேல துலாம் படம் பார்த்தா கோயம்புத்தூர்ல பார்த்தேன். கோயம்புத்தூர்ல வந்து நின்னுனே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் படம் அவரு தான். அவர் வரட்டும், பசங்களுக்கு லஞ்சம் தேவையில்ல, எல்லாத்தையும் ஒழிக்குவாரு, நல்லா சூப்பரா பண்ணுவார். விஜய் தான் சொல்லுவோம். எதனால விஜய்? இவங்க 2 பேரும் புதுசா ஒருத்தர் வர்றாருல்ல, பாப்போம். விஜய் கட்சி தான் ஜெயிக்கணும். விஜய் எதனால? விஜய் எதனால? விஜய் ஆட்சி மாற்றம் வரணும் தான். விஜய் எதனால? அதனால வந்து புதுசா எதுவும் கொண்டு வாரு, புதுசா என்ன பண்ணுவாங்க? நல்லாவே கொண்டு வாரு.
டிவிக்கே தான். டிவிக்கே தான். உங்க ஆதரவு கண்டிப்பா டிவிக்கேக்கு தான். கண்டிப்பா டிவி. எதனால டிவிக்கு? அவர் எங்களை நம்பி தானே வராரு. நாங்க ஃபேன்ஸா இருக்கோம், எங்களை நம்பி வராரு. அதனால ஒரு ஃபேமிலியா இருக்கனால போடுறோம். எனக்கு விஜய் வந்தா ஓகே. விஜய் வந்தா okay. எதனால விஜய் வந்தா okay? எனக்கு அவரை பிடிக்கும். அவர் வந்தா கட்சியில ஏதாவது ஒரு இது இருக்கும் நினைக்கிறது. மக்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு ஒரு நம்பிக்கை. டிவிக்கே. டிவிக்கு. எதனால? ஃபேன்ஸ் பேஸ் அதிகமா இருக்கு. டிவிக்கு டிவிக்கு. உங்க ஆதரவு? டிவிக்கு எதனால? மாற்றம் வேணும். டிஎம்கே தாங்க. டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஏடிஎம்கே. உங்க ஆதரவு? ஏடிஎம்கே. உங்க தொகுதியில என்ன தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கா? அப்படியே டிஎம்கே தான் வரும். உங்க ஆதரவு? எப்பவுமே ஏடிஎம்கே தான். விஜய். டிவிக்கே. டிவிக்கு. உங்க ஆதரவு? டிவிக்கே. சூர்யா. சூரியன். கருணாநிதி அவர் தான் ஜெயிப்பாரு. ஓகேயா, நானும் அவருக்கு தான் போடுவேன். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும். டிஎம்கே. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்க? ஸ்டாலின். முக ஸ்டாலின். அது திமுக தான் ஜெயிக்கும். திமுக. உங்க ஆதரவு? திமுக தான். திமுக திமுக. உங்க ஆதரவு? உங்க ஆதரவு? ஆதரவு நான் திமுக தான் போடுவேன் ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் டிவிக்கே போடுவேன். டிவிக்கு. எதனால டிவிக்கு? மாத்தி போட்டு பார்க்கலாம் தான். மாத்தி போட்டு. உதயசூரியன். உதயசூரியன். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது தெரியலைங்க. நீங்க ஆதரவு புதுசா வரலாம் விஜய்க்கு நினைக்கிறேன். விஜய். எதனால விஜய்? இல்ல இவ்வளவு நாள் எல்லாரும் வந்துட்டாங்க. விஜய் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லது பண்ணுவாங்களா என்ன? எந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வருவாரு. ஸ்டாலின். ஆமா. உங்க ஆதரவு? என் ஆதரவு ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். உதயசூரியன் தெரிக்கும்னு நினைக்கிறேன். உதயசூரியன். உங்க ஆதரவு? அவரே வரணும், முதல்வரே வரணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவரே அமைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அவரே அமைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா செய்யறாரு. அவரே அமைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஐ திங்க் டிவிகேன்னு தான் நினைக்கிறேன். உங்க ஆதரவு? டிவிகே தான். எதனால? ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால. மாற்றம் வேணும். டிவிக்கு ஆட்சி அமைச்சா எது முதல்ல கீர்த்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஊழலை ஒழிச்சாலே போதுங்க. எங்க தொகுதி இல்லைங்களா? எங்க தொகுதியில டிஎம்கே தான். டிஎம்கே தான். ஆமா. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்க? ஒட்டுமொத்தம் டிஎம்கே தான். டிஎம்கே. என்னோட அளவுக்கு மாற்றம் வேணும்னு சொல்லி போட்டு விஜய் போலாட்டு. எதனால மாற்றம் வேணுமா? ரெண்டு கட்சியும் பாராட்டு 50 வருஷமா என்ன நன்மை நடந்துருக்குது. எல்லாமே ஊழல், லஞ்சம். ஒரு காரியம் ஒன்று வாங்கணும், அதுக்கு அமௌண்ட் கொடுக்குறப்ப அந்த காரியம் செஞ்சு கொடுத்தா இழுத்தடிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறோம். எல்லாத்தோடைய கருத்தும் அதுதான். நம்ம குடும்பத்தில் 10 ஓட்டு இருக்குது. 10 ஓட்டு விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கு. எங்க தொகுதியில வந்து ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே தான். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்க? எடப்பாடி தான் ஆட்சி அமைப்பார். நான் எப்பவுமே பிறந்து தெரிஞ்சது ரெட்டலை தான். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரலாம், ரெட்டலை வரலான்னு ஒரு ஐடியா இருக்கு. டிவிக்கு. எதனால? அங்க இது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. உங்க ஆதரவு? டிவிக்கு. டிவிகே. உங்க ஆதரவு? டிவிகே. எதனால? அப்பதான் நல்லா இருக்கும். அதனால டிவிகே. எங்களுக்கு உதயசூரியன் தான் ஜெயிக்கும். உதயசூரியன் தான் ஜெயிக்கும். உதயசூரியன் தான். நீங்க? நம்மளுக்கு அதே தாங்க. அவர் தான் வரணும்னு இருக்கிறேன் எப்படியா. ஆமா. இப்போ நம்ம இதுல பார்த்தோம்னா பிஜேபி. உங்க ஆதரவு? பிஜேபி. பிஜேபி. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே அண்ட் அலையன்ஸ். அவர் என்னைக்குமே டிவிக்கே தான். விஜய் தான். விஜய் தான். கண்டிப்பா. எதனால? ஆனா இப்ப வரப்போற இதுக்கு மாற்றம் தேவை. ஏன்னா சில அதிமுகவும் சரி டிஎம்கும் சரி மாறி பல இது பண்ணியாச்சு. இது ஒரு தடவை மாத்தி போட்டு பார்ப்போமே, தலைவர் வந்து பார்க்கட்டுமே. ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் சம்பாரிச்சு இப்ப காசு பண்ண இது வேண்டாம், மக்களுக்கு நல்லா செய்யறேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. நம்மளும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே ஜெயிக்கிட்டு அப்படின்னு. எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க ஆட்சி அமைச்சா? விஜய் ஆட்சி அமைச்சர்னா பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தரஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. அது ஒண்ணு. 10வது அவர் ஊழல் படத்தை எந்த ஒரு படத்தை கை வைக்க மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் வந்த ஒரு மாற்றம் கிடைக்கும் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். நன்றி. உங்க தொகுதியில எதனா பிரச்சனை இருக்கா? எங்க தொகுதியில கரண்ட் மரம் சாஞ்சிட்டு ஒயர்கள்லாம் கீழேயே கிடக்குது.
யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. 3 தடவை ஆட்சி வந்துருச்சு. கரண்ட் மரம் புதுசா கொண்டாந்து நட மாட்டேங்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஊனமுற்றவர்களுக்கு எனக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன்னா சைக்கிள் கொடுத்துருக்காங்க, பென்ஷன் 2500 வருது, பாஸ்புக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் எந்த பிரச்சனையும் வர்றாங்க. தீர்க்கப்பட பிரச்சனை என்ன இருக்குன்னா டிச்சு தான் இல்லாம கிடக்குது. டிச்சில் பாதாள சாக்கடை போட்டு அது டிச்சில் விடாம வெளியே போகுது. வேற போட்டனை பத்தி அதான் பெரிய பிரச்சனை எங்க தொகுதியில. 5 வருஷமா அல்லவே இல்லை, டிச்சு அல்லவே இல்லை. நிறைய இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாவுமே பிரச்சனை இருக்குது. எல்லா மாவட்டத்திலயும் பிரச்சனை இருக்குது. ஒண்ணு கூட இல்ல. டிஎம்ஏக்காரங்க எல்லாம் போல கலெக்ஷன் தான் போச்சு வச்சு எல்லாம் போல கொள்ளாச்சால வச்சு இந்த கஞ்சா ஏறேன் அப்படின்னு தான் போச்சு வச்சு மக்களுக்கான திட்டத்தை எதுவும் ஒன்றும் பண்ணல. இப்பதான் ஏதோ பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. திரும்பி எல்லாம் போல ஆட்சி பிடிக்கிறதுக்கு நிறைய எல்லா தொழிலுமே பிரச்சனை இருக்குது. எங்க தொகுதிலாம் போல எல்லாம் வளர்ச்சி எல்லாம் போல விவசாய மாவட்டம் தான். ஒண்ணு கிடையாது. கொள்மை எல்லாம் போல நெல் விளைஞ்சி வச்சுருக்காங்க. கொள்மை நெல் பாதுகாப்பான இடம் கிடையாது. ஒழுங்கான முறை கிடையாது. கொள்மை கம்பெனி போட்டோம்னாக்கா புல்ல எல்லாம் போல தரகு தான். ஒரு மூட்டைக்கு 50 ரூபா கூலி கேட்கறது. அவனுங்க வச்சுதான் வேலை போறான். ஒரு 4-10 பார்ட்டியை சேர்ந்து அப்படி அவங்க வச்சுதான் வேலை. இன்னைக்கு 10,000 ரூபாய் மூட்டை போறான்னா நாளைக்கு 10 உடனே 7,000 நம்ம அவங்களோட பேசிக்குவாங்க. அப்படிதான் போயிருக்குது. இது ஒண்ணு நிர்வாகம் சரி கிடையாது. சரியில்லாத ஆட்சியா தான் போயிருக்குது. ஆட்சி மாறணும். ஆட்சி மாறினாதான் நல்லா இருக்கும். தொகுதியில ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் 2 பிரச்சனை முக்கியமானது தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை தான் மெயினா இருக்கு. நிறைய இருக்கு. இதெல்லாம் 2 முக்கியமான பிரச்சனை. இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா ரோடு நிறைய அந்த கழிவு நீர் சென்றதுக்கெல்லாம் சீவேஜ் வாட்டர் போறதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணிக்கலாம். நிறைய சொல்லலாம். இதெல்லாம் முக்கியமான 2 பிரச்சனையை சொல்லுங்க. தண்ணி வசதி, ரோடு, லைட்டு, அபார்ட்மெண்ட்டில் வீடு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் வேலைக்கு குடியிருக்கிற மாதிரியே கிடையாது அந்த வீடெல்லாம். அது பேசாமல் காலி இடத்துக்கு கொடுத்தும் கூட இல்லை, காலி இடத்துல 1.5 சென்ட் கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்தா கூட நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம். அடுக்குமாடி குடி ஓட்டு போட்டு அதை கொடுத்தது வேஸ்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.